Taste the Daily. கடந்த ரம்ஜான் அன்னைக்கு தமிழக அரசு வந்து அரிசி கொடுத்தாங்க. ரம்ஜான் நோன்பு கஞ்சி வைக்கிறதுக்கு அரிசி கொடுத்திருந்தாங்க. அதுல பந்தி கொழுப்பை தடவி இவங்க கலந்து கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அது விஸ்வரூபம் எடுத்துனா திருமாவளவனுக்கு இடுப்புல பேண்ட் நிக்குமா? நாடார் சங்கத்துக்கு இந்த அம்மாவே எதுக்கு கூப்பிட்டாங்க? இந்த தர்ம பத்தினிய நாடார் சங்க விழாவுக்கு எதுக்கு கூப்பிட்டாங்க? இது நாடாரா? இது நாடார் சங்கத்துல பேரு நாடார்னு போடாதுன்னு சொல்லுது. அதுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அப்ப திட்டமிட்டு அதுக்கு தானே கூட்டிட்டு வந்துருங்க. இந்து மதத்துக்கு அழிக்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர், நாடார் சங்கத்தை அழிக்கிறதுக்கு ஒரு கனிமொழி. நாடார் சங்கம் என்ன வேலை பார்த்துட்டு நடக்குன்னு நினைக்கிறீங்க? நாடார் சங்கத்துல எப்படி சார் நீங்க வந்து மத மாதிரி போன ஆளை சேர்த்துக்கிட்டீங்க? அது சொல்லுங்க. முத பத்திரகாளிய கும்பிடாதவன் எப்படி சார் நாடார்? அது சொல்லுங்க. நீங்க இசைக்கு அம்மைய கும்பிடாதவன் எப்படி நாடாரா இருக்க முடியும்? சொல்லுங்க. சுடலமாடன கும்பிடாதவன் ஏத்துக்காதவன் எப்படி நாடாரா இருக்க முடியாது? சொல்லுங்க. சர்ச்சில் போகும்போது கிறிஸ்தவன், வெளியே போகும்போது கிறிஸ்தவன், இந்த பக்கம் வந்தா நாடார். அது என்ன பித்தலாட்டுன்னு கேக்குறேன். துர்கா ஸ்டாலின் அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய பூஜைக்கு ஏன் நீங்க வந்து இந்த அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம்னு கொஞ்சம் பேர் நீங்க தானே உருவாக்கி வச்சிருக்கீங்க. அந்த பூசாரியை கூட்டிட்டு வந்து திருப்பதியில பஸ் கீழே இருந்து மேல உடைய பஸ்ல உள்ள டிக்கெட்ல முதற்கொண்டு இயேசு அழைக்கிறாருங்கிற பைபிள் டயலாக வந்து டிக்கெட்ல, பஸ் டிக்கெட்ல பின்பக்கம் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்ததும் அவருக்கு காலத்துல தான் நடந்துச்சு. அவர் ஆந்திராக்காரரு, அவர் ரெட்டி, கன்னியாகுமரியில் அங்கே ஒட்டிட்டு இடந்தவெல்லாம் நாடார், மதம் மாறி போன நாடாரு. ஜாதி ரீதியா கனெக்ட் ஆகலை, இனம் ரீதியா அவரு இங்க நம்ம தமிழர், அவர் வந்து ஆந்திர தெலுங்கர், அதுலயும் கனெக்ட் ஆகலை. அப்ப எதுல கனெக்ட் ஆகுது? ஒரு இந்துக்காரன் எப்படி சார் ரம்ஜான் நோன்பு இருப்பான்? ரம்ஜான் நோன்பு இருக்கவன் வந்து அல்லாவை ஏத்துக்காம எப்படி இருப்பான்? அவன் ஏத்துக்கிட்டான்னா அவன் எப்படி இந்துவா இருப்பான்? அப்படி இந்து இல்லாம ரம்ஜான் நோன்பு இருந்து முஸ்லீமா ஏத்துக்கிட்டவன் எப்படி தனி தொகுதியில இந்து ஆதி தொடர்ந்து போர்ஜரி பண்ணி ஒரு சான்றிதழ் கொடுத்து ஒரு தடவை எப்படி போட்டிடுறாரு? ஜனநாயக தமிழ் அம்பேத்கர் சட்டத்தை இவ்வளவு கேள்வி குத்தாக்கலாமா? கோவில் நகை எல்லாரும் அவங்க தாலி சேனை எல்லாம் கொண்டு போட்டு வச்சது, அந்த தாலி சேனை உருக்கிறதுக்கு இவங்க யாரு சார்? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தாமரை நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஆந்திர பிரதேசில் இந்த திருப்பதிக்கு பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த லட்டுல ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்துல மாட்டு கொழுப்பும் தரமற்ற பொருட்களும் அதில் சேர்த்திருக்கிறதா சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு. இது நாடு முழுக்கும் பேசு பொருளாக மாறி இருக்கு. தமிழகத்திலையும் இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திருப்பதி தேவஸ்தானத்துல வந்து லட்டு தயாரிக்கிறதுக்கு அதுக்குடைய மூலப்பொருட்களை பல்வேறு நிறுவனங்கள் வந்து கொடுக்குது. 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்து இந்த டெண்டர் விடுற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி சொல்றாரு. அந்த மாதிரி பண்ணும்போது அதில் பல்வேறு நிறுவனங்கள் அதில் பங்கெடுத்து அவங்க அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க சப்ளை பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஒன்று வந்து நெய் வந்து அதுக்கு சப்ளை பண்ணுறதுல பல நிறுவனங்கள் அதுவும் பண்ணுது. அதில் ஒரு நிறுவனத்தில் பண்ணதில் தான் இந்த இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு நிறுவனம் தான் இந்த கோல்மால் பார்ட்டி வேலை பார்த்துருக்காங்க. அதில் வந்து அதாவது மாட்டினுடைய கொழுப்பு, அப்புறம் வந்து பன்றி கொழுப்பு, அப்புறம் வந்து மீனுடைய எண்ணெய், மீன் எண்ணெய், இதெல்லாம் வந்து உள்ள கலந்துருக்காங்க. கலவை இதை செய்து அனுப்பியிருக்காங்க. அந்த நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏஆர் ஃபுட்ஸ் இல்லை ஏஆர் டைரி, திண்டுக்கல்ல உள்ளது. இதனுடைய தலைவர், இதனுடைய உரிமையாளர் யாருன்னா ராஜசேகர். இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் திமுக. இவர் இங்கதான் விஷயம் ஆரம்பிக்குது. திமுக. இவர் வந்து பழனி முருகன் கோயில்ல வந்து அறங்காவலர் குழுல இவர் இருக்கார், உறுப்பினராக இருக்கார். இதுதான் வந்து பின்புலம். ஆனா நேற்றுக்கு அந்த குற்றச்சாட்டுக்கும் நிறுவனம் சார்பில் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்கல்ல. அவன் மறுப்பு போதும் நிப்பாட்டுங்கன்னு ஒரு லேடி பின்னாடி இருந்து டைரக்ஷன் கொடுத்தாங்களா, அதையும் சேர்த்து நீங்க அந்த வீடியோல பார்த்துருப்பீங்களா. அவங்க மறுப்பு சொன்னாங்களே ஒழிய திருப்பதியில இருந்து 4 லோடு, அதாவது 4000 லிட்டர் 4 டன் அங்கிருந்து திருப்பி இதை அனுப்பி ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்கல்ல. அதை பத்தி அந்த அம்மா சொல்லல. 4000ங்கிறத ஒரு அம்மா சொல்லி, செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு எந்த பதிலும் கொடுக்க. ஒரு அம்மா சொல்லிச்சுது 4 லோடு வந்துட்டு அப்படின்னு. இன்னொரு அவர் வந்து என்ன சொன்னாரு, அது எவ்வளவு குவான்டிட்டின்னு தெரியாதுன்னு சொன்னாரு. அவங்க வந்து அதை சமாளிக்கிறதுக்காக வேண்டி சொன்ன விஷயங்கிறது அப்பட்டமா தெரியுது.
இவங்க கான்ட்ராக்டிங் எடுத்து எல்லாம் கொடுத்தாங்க. அதை கண்டுபிடிச்சு அவங்க இது முன்னாடியே டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பி கண்டுபிடிச்சு திருப்பி 2வது அதை இவங்ககிட்ட ரிட்டனும் அனுப்பிட்டாங்க. அப்போ இந்த நிறுவனம் தான் அதை பண்ணியிருக்கு. அப்போ ஏஆர் ஃபுட்ஸுங்கிறது வந்து இந்த நிறுவனத்தினுடைய ராஜசேகர் இதை பண்ணியிருக்காரு. ஏன் அவர் பண்ணார்? அந்த இடத்த தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அங்கே முதலமைச்சர் யாரு? ஜெகன்மோகன் ரெட்டி. அவர் வந்து என்ன இதை பண்ணிட்டு இருந்தாருங்க, ஆந்திராவில் முழுக்க இந்து கோயிலாக இடிச்சிட்டு இருந்தார். அவருக்கு ஆட்சியில் தான் அதிகமான இந்து கோயில்கள் ஆந்திராவில் இடிக்கப்பட்டது ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில். அதே மாதிரி திருப்பதியில் பஸ்ஸு கீழே இருந்து மேலே உடைய பஸ்ஸில் உள்ள டிக்கெட்டை முதற்கொண்டு இயேசு அழைக்கிறாருங்கிற பைபிள் டயலாகை வந்து டிக்கெட்டில் பஸ் டிக்கெட்டில் பின்பக்கம் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்ததும் அவருக்கு காலத்தில் தான் நடந்துச்சு. அவங்க தந்தையர் வந்து அந்த வெங்கடாசலபதி அந்த 7 மலையில் ஒரு மலையில் கொண்டு போய் சிலுவை நடுறதுக்காக வேண்டி எல்லாம் பண்ணும்போது தான் அந்த ஆள் ஹெலிகாப்டர் விபத்தில் செத்தே போயிட்டார். திருப்பதி வெங்கடாசலபதிட்ட விளையாடினாரு, ஆள் அவுட்டு. அதான உண்மை தானே? ஓகே, அதில் தான் நடந்துச்சு. இது மகனும் அதே வேலையை தான் செய்தார். இந்து விரோத இதை செய்த நிறைய கோவில்களை வந்து அந்த அந்த கோவிலையே அப்படியே மேலே சிலுவை நெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. மதமாற்றம் அதிகமாக நடந்தது வந்து ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் தான் வந்து அந்த 5 வருஷம் கடந்த 5 ஆண்டுகளில் தான் ஆந்திராவில் அதிகமான மதமாற்றமே. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த ஆள் மதம் மாறி போயிட்டான், அவ்வளோதான். ஜெகன்மோகன் ரெட்டி மதம் மாறி போயிட்டார். அது மதம் மாறும்போது அது கிறிஸ்தவ இதுலேயே பல்வேறு பிரிவுகள் இருக்கலாம். அதில் சிஎஸ்ஐங்கிற பிரிவுலேங்க இவர் இருக்கார். சிஎஸ்ஐ இவர் இங்கே பதவி ஏற்றதுக்கு கன்னியாகுமரியில் போஸ்டர் விட்டாங்க. நம்ப முடியுது அவங்களுக்கு? கன்னியாகுமரியில் உள்ள சிஎஸ்ஐக்காரங்க கன்னியாகுமரியில் போஸ்டர் ஒட்டி வாழ்த்து தெரிவித்தாங்க. என்ன நெட்வொர்க்கில் அது கனெக்ட் ஆகுது? அவர் ஆந்திராக்காரர், அவர் ரெட்டி, கன்னியாகுமரியில் அங்கே ஒட்டிட்டு இடந்தவெல்லாம் நாடார், மதம் மாறி போன நாடார்கள். ஜாதி ரீதியாக கனெக்ட் ஆகலை, இனம் ரீதியாக அவர் இங்கே நம்ம தமிழர், அவர் வந்து ஆந்திரா தெலுங்கர், அதுலேயும் கனெக்ட் ஆகலை. அப்போ எதில் கனெக்ட் ஆகுது? சிஎஸ்ஐங்கிற இதில் கனெக்ட் ஆகுது. ஆர்சிக்காரங்க ஒட்டலையே, பெந்தகோஸ்துக்காரங்க ஒட்டலையே, இப்போ எல்எம்எஸ்காரங்க ஒட்டலையே, ரச்சனை சேனைக்காரங்க ஒட்டலையா? அப்படின்னா கிறிஸ்தவ மதங்கிற அடிப்படையில் கூட வரல, சிஎஸ்ஐங்கிறதுல அந்த ஒருங்கிணைஞ்சு ஒரு கோர்ட்டில் வந்து அவங்க வாழ்த்து சொல்கிறாங்க. வாழ்த்து சொன்னது சொல்லிட்டு போகிறாங்க, விடுங்க. இந்த ஆள் வந்த பிறகு அங்கே இந்து விரோத செயல்கள் வந்து உச்ச கட்டத்தில் இருந்துச்சு. அது உண்மை. திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் இந்து விரோதம் எந்த அளவுக்கு கொடி கட்டி பறக்குதோ, உச்சபட்ச அளவில் நடக்குதோ, இதுதான் அங்கேயே நடந்துச்சு. அப்போ அவங்க வந்து இதை இழிவுபடுத்த நினைக்கிறாங்க. இந்துக்களுடைய இதில் இந்த மாதிரி ஒரு விஷத்தை கலக்கணும்னு முடிவு பண்றாங்க. பண்ணிட்டு அதுக்காக வேண்டி இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் திண்டுக்கல் நிறுவனம் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது. உடனடியா அதே நிறுவனம் தான் வந்து பழனிக்கும் வந்து நெய்யெல்லாம் ஆமா, பழனிலையும் வந்து பஞ்சாமிரதம் வந்து தரமற்றதா பண்ணது யாரு? கெட்டு போனதெல்லாம் வந்தது இவரை தான் சப்ளையரு. இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க என்னமோ டேட் போட்டு, அப்ப இவ்வளவு நாள் டேட் போடாம தான் வித்துட்டு இருந்தீங்களா? நேற்று தமிழக அரசாங்கம் கூட ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அப்படி ஒரு சம்பவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆவின் நிறுவனம் தான் இதுக்கான நெய்யெல்லாம் விநியோகம் பண்றாங்கன்றத விளக்கம் கொடுத்திருந்தாங்கல்ல. அந்த விளக்கம் யாரு கொடுத்தது? அதை எடுத்து திருப்பி ஒருக்க பாருங்க. ஃபேக்ட் செக்குங்கிற பேர்ல ஒரு இதுல வந்திருக்கும். ஏன் அறநிலைத்துறையில கொடுத்த அந்த பிரஸ் ரிலீஸ் எங்க இருக்கு? கொடுக்கணும்ல அறநிலையத்துறை, ஏன் கொடுக்கல? அந்த ஃபேக்ட் செக்குங்கிறதே டெம்ப்ளேட்டே தப்புன்னு நான் சொல்றேன், பொய்ன்னு சொல்றேன். ஏமாத்து எத்துவாளித்தனம் சார் இது. அந்த அரசாங்கமே அப்படிதான் பண்ணும். அவ்வளோ ஏன் திருப்பதியில் அந்த இது பழனியில வந்து பஞ்சாமிரதம் வந்து மோசமானதை கொடுத்தாங்களா இல்லையா? பரதா போட்ட முஸ்லீம்களை மேல ஏத்துனாங்களா இல்லையா? ஏத்துனாங்கல்ல. அதனுடைய புனிதத்தன்மையை கெடுக்கணுங்கிறத தவிர வேற என்ன நோக்கம் இல்லை இருக்கும் சொல்லுங்க? அவங்க நோக்கம் இது செய்துட்டு இப்ப வந்து பாருங்க, ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு நம்மளை எவ்வளவு அழகா மடைமாத்தம் பண்றாங்க பாருங்க. ஏன் அறநிலையத்துல இருந்து அறிக்கை வெளியிட வேண்டியது தானே? இத்தனாம் தேதியில இருந்து இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் இந்த நிறுவனம் தான் ஆவின்ல இருந்து நாங்க வாங்கிட்டு இருக்கோம் சொல்ல வேண்டியது தானே? ஏன் பழனியில் மட்டும் தான் ஆவின் வாங்குமோ? மற்ற இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய ஆவின்ல இருந்து வாங்க வேண்டியது தானே? ஏன் வாங்கல? அதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே? இது தமிழகம் முழுக்க நாங்க ஆவின்ல இருந்து எல்லாம் வாங்குறோம். கவர்மெண்ட்டுக்குள்ள பால் வாங்குறதெல்லாம் ஆவின்ல இருந்து தான் வாங்குறோம். முதலமைச்சர் வீட்டுக்கு ஆவின்ல இருந்தா பால் வந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன சம்பவம். இதை போயிட்டு நீங்க நாடு முழுவதும் சின்ன சம்பவம் என்ன சின்ன சம்பவம் அரசியல் ஆக்கலாமான்றத திருமாவளவன் அவர்கள் கேள்வி. திருமாவளவனுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். கடந்த ரம்ஜான் அன்னைக்கு தமிழக அரசு வந்து அரிசி கொடுத்தாங்க. ரம்ஜான் நோன்பு கஞ்சி வைக்கிறதுக்கு அரிசி கொடுத்திருந்தாங்க. அதுல பந்தி கொழுப்பை தடவி இவங்க கலந்து கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அது விஸ்வரூபம் எடுத்துனா திருமாவளவனுக்கு இடுப்புல பேண்ட் நிக்குமா? பெல்ட் கட்டினாலும் நிக்காதுல்ல, பிச்சுக்கிட்டு போயிரும்ல. அது டங்கு டங்குனே ஆடி இருக்க மாட்டாங்க. தர்மபத்தினி கனிமொழி நேரம் ரோட்ல விழுந்திருக்க மாட்டாங்க. ஐயோவோ அவங்க நம்பிக்கையெல்லாம் போச்சேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் தானே? உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது சார். அவங்களுக்கு இந்த கும்பலுக்கு நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கையே கிடையாது. இந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாது. வேற எல்லா நம்பிக்கையும் உண்டு. ரம்ஜானுக்கு நோன்பு இருக்க ஆளு இந்த திருமாவளவன். ஒவ்வொரு ரம்ஜானுக்கும் நோன்பு இருக்கக்கூடிய ஆளு. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பமா கூட இருக்கலாம். தனிப்பட்ட விருப்பத்தை அங்க வைங்க. அப்புறம் இதை மட்டும் எப்படி சின்ன விஷயம்னு சொல்றீங்க? அப்ப நீங்க இந்து இல்லைங்கிறத ஒத்துக்கிறீங்களா? ஒரு இந்துக்காரன் எப்படி சார் ரம்ஜான் நோன்பு இருப்பான்? ரம்ஜான் நோன்பு இருக்கவன் வந்து அல்லாவை ஏத்துக்காம எப்படி இருப்பான்?
ஏத்துக்கிட்டான்னா அவன் எப்படி இந்துவா இருப்பான்? அப்படி இந்து இல்லாம ரம்ஜான் நோன்பு இருந்து முஸ்லீமா ஏத்துக்கிட்டவன் எப்படி தனி தொகுதியில இந்து ஆதி தொடர்னு போர்ஜரி பண்ணி ஒரு சான்றிதழ் கொடுத்து ஒரு தடவை எப்படி போட்டிடுறாரு? ஜனநாயக அம்பேத்கர் சட்டத்தை இவ்வளவு கேலி கூத்தாக்கலாமா? அம்பேத்கர் தான் சொல்றாங்க, அந்த அவரு கொண்டு வந்த சட்டம் தானே, அதை மதிக்கணுமே வேண்டாமா? இவ்வளவு பெரிய போர்ஜரி நம்பர் 1 இது. இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்ல இவரு சொல்றாரு இது ஒரு சின்ன விஷயம். எது சின்ன விஷயம்? அதான் நான் உதாரணத்துக்கு சொன்னேன். ரம்ஜான் நோன்பு கஞ்சில இந்த மாதிரி பன்றி கொழுப்பை தடவி கொடுத்திருந்தா இது சின்ன விஷயமா இருந்திருக்குமா? சார் இது மத நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இது இந்து மத சம்பந்தப்பட்ட விஷயம். இது இந்து மதத்துக்கு மேல உள்ள மிகப்பெரிய தாக்குதல். இதுல அந்த வழிபோக்கன்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உடனே இன்னொரு பார்த்துட்டு சொல்றாங்க, திருப்பதியில கிறிஸ்தவர்கள் எல்லாம் நியமிச்சனாலதான் இவ்வளவு பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்றத ஒரு கிறிஸ்தவனை முதலமைச்சர் ஆகினாலதான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அந்த கிறிஸ்தவனை முதலமைச்சரை வச்சாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, அதனுடைய இதை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கிறிஸ்தவனை வச்சதுனால கிறிஸ்தவங்க மதம் மாறினவெல்லாம் அந்த இந்து பேர்ல உள்ளவங்க கொண்டு தேவஸ்தானத்துல கொண்டு அந்த ஆளு ஏத்துனா எதுக்கு? என்ன தெரியாமல பண்ணாங்க? சொந்தக்காரன் அவன் இவன் மதம் மாறினவெல்லாம் இந்து பேர்ல இருக்கான், அவ்வளோத்தையும் உள்ள ஏத்திட்டாங்க. அங்க நடந்ததே அவ்வளவு. தமிழ்நாட்டிலே அதுதான் நடக்கு. தமிழ்நாட்டுல பல்வேறு கோவில்கள்ல வேலை பார்க்கிறவங்க நிறைய பேரு இந்து பேர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்க, முஸ்லிம்கள் கூட இருக்காங்க, இந்து பேர்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் குற்றாலத்துல சிவன் கோயில்ல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி போய் செத்து போயிட்டார்னு நினைக்கிறேன். இருக்கார், கேள்விப்பட்டேன், பின்னாடி தெரிஞ்சது. அது இது மாதிரி இருக்காங்க சார். தமிழ்நாடு முழுக்க இந்து அறநிலைத்துறையில இருக்கிறத முதல் ஒரு சோதனை பண்ண சொல்லுங்க, விசாரணை கமிஷன் வைக்க சொல்லுங்க, அதுக்கு ஒரு தனி விசாரணை நடத்த சொல்லுங்க. அவ்வளவு நிறைய பேர் இருக்காங்க, சிஎஸ்ஐ நிறைய பேர் உள்ள இருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்க கோயில் இதை காப்பாற்றுவாங்க? புனிதத்தை எப்படி சார் காப்பாற்றுவாங்க? புனிதத்தை கெடுக்குது தானே அவரே அனுப்பியிருக்கு சார். சேகர் பாபு எதுக்கு இந்து அறநிலைத்துறை ஆகினாங்க? இந்து அறநிலைத்துறை அமைச்சராக எதுக்கு தேர்வு செய்தாங்க? தேர்வு செய்த உடனே அவர் எங்க போனாரு? ஈவேரா திடலுக்கு போனாரு. அங்க போய் ஈவேராவுக்கு போய் மாலை போட்டுட்டு நடந்தாரு. எதுக்கு? அப்படின்னா இவரு எதுக்கு? இவரு எங்க பண்ணிருக்கணும்? நேர பழனி கோயிலுக்கு தானே போயிருக்கணும், அங்க போய் தானே சாமி கும்பிட்டுருக்கணும். அவர் எங்கேயுமே கடவுள் மறுப்பு கொள்கையை பத்தி அமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் பேசவே இல்லை. அல்லலியோன்னு சொன்னது யாரு சார்? இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சார். இவருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு என்ன சார் சம்பந்தம்? இங்கேயும் அரோகரா சொல்லியிருக்காரு. ஆமா, அதையும் சொல்லுவாரு. இங்க மக்களை ஏமாத்துறதுக்கு எத்தோலித்தனம் பண்றதுக்கு சொல்லுவாரு. அந்த பக்கம் போய் எல்லா கோயில் நகையை உரிக்க சொன்னது யாரு சார் உங்களுக்கு? எதுக்கு உருக்குனாங்க? அது கோவில் நகை எல்லாரும் அவங்க தாலி சேனை எல்லாம் கொண்டு போட்டு வச்சது. அந்த தாலி சேனை உருக்குறதுக்கு இவங்க யாரு சார்? இவங்களுக்கு அவன் அதிகாரம் கொடுத்தான். எப்படி இவங்க அதை உருக்கலாம்? நோக்கம் என்ன? கொள்ளையடிக்கிறது. தாலி இதை உருக்குனீங்கன்னா கணக்கு நீங்க எழுதுனதுதான் கணக்கு. மக்களை ஏமாத்துறதுக்கு நாங்க வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பின்னாடி இதுக்கு பிறகு ஒரு ஆட்சி வரும்ல தமிழகத்துல 2026க்கு பிறகு, அப்புறம் இதுக்கு மேல ஒரு நோண்டுவாங்கல்ல, அப்பதான் தெரியும் சேகர் பாபு எத்தனை 1000 கோடி அங்க கொள்ளையடிச்சு எங்கெங்கெல்லாம் பங்கு வச்சாரு, அங்க லாடம் கட்டும் போது எல்லாம் உண்மையும் வெளியே வரும். இப்ப வராது. எல்லா ஆட்சியிலும் அப்படித்தான் நடக்கு. அதிமுக ஆட்சியில செய்த தவறுகள் எல்லாம் திமுக ஆட்சிக்கு வரும்போது இவங்களுக்கு தேவைப்பட்டுன்னா அவங்கள்ட்ட மேல கேஸ் போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இது அப்படி இல்லை. பாஜக ஆட்சி வச்சுன்னா இவங்களுடைய யாருடைய இதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை. தப்பு இருக்கா கண்டுபிடிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் வரும். அப்ப அவங்க கரெக்டா அதை செய்வாங்கன்னு நான் நம்புறேன். அப்படி செய்யும் பட்சத்துல இவங்க செய்த மோசடி அவ்வளவு வெளியே வரும். இவர் மட்டுமில்ல, இதுக்கு முன்னாடி இந்த பெரிய கருப்பான அவரு இந்த அறநிலைத்துறை அமைச்சர், அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அமைச்சரையும் நோண்டினீங்கன்னு நிறைய வரும். அதுல இப்ப எல்லாம் உச்ச கட்டத்துல இருக்கு. இந்து விரோதம் தமிழகத்துல உச்ச கட்டத்துல இருக்கு. வந்த உடனே என்ன சார் பண்ணாங்க? ஒரு 500 கோயிலுக்கு மேல இடிச்சுட்டாலே இல்லை இவங்க எல்லாம் இந்து கோயிலை பார்த்து இடிச்சுட்டு இருந்தாங்களா இல்லையா? அப்புறம் கோர்ட் உத்தரவு கூட செயல்படுத்தலை சார். நிறைய இடத்துல மசூதியை இடிக்க சொல்லியிருக்கு. ஒண்ணு வேண்டாம் சார், மசூதியில இருக்கக்கூடிய கூம்பு ஒலிவோ ஒலிபெருக்கி கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. அது ஒலி மாசு எடுங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எடுக்கலையே. எத்தனை மசூதியில இவங்க எடுத்தாங்க? ஒரு மசூதியிலும் எடுக்கலையே. 1க்கு 3 நாள் தானே கட்டி வச்சிருக்காங்க, மேல கொண்டு கட்டி வச்சிருக்காங்க. முஸ்லீம் இருக்கிறது 10 வீட்டுக்காரர் இருப்பான் அந்த ஏரியாவில். ஆனா அங்க ஒரு பெரிய மசூதி கட்டுறாங்க. கேட்டு அந்த ஏரியால இருக்க எல்லா இந்துக்காரனுக்கும் டெய்லி 5 தடவை பாங்கு ஓதி அவன் காது கொண்டு சேர்க்கிறாங்கல்ல. இது என்ன கணக்குல வருது? இது இந்த கோர்ட் உத்தரவை மதிச்சாங்களா? எங்க மதிச்சாங்க அதை சொல்லுங்க. நம்ம சென்னையில தானே இருக்கோம். சென்னையில பாருங்க நிறைய முஸ்லிம்கள் மதிக்கிறாங்க. ஒரு உத்தரவு இருக்கு, ஹெல்மெட் போடணுங்கிறது உத்தரவு. நிறைய முஸ்லிம்கள் அதை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு அவங்க ஹெல்மெட் எல்லாம் போட்டு முறையா போயிட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப் தொப்பியை மட்டும் வச்சுட்டாலே இதுல அதை ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறாங்க? அவங்க மேல ஏன் சார் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? 2 வீலர்ல போறாங்க, நான் குல்லா போட்டா போதும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு நான் இந்த சட்டத்தை மதிக்க மாட்டேன்ட்டு போறான். திமிரு பிடிச்சு போய் ஏன் பிடிச்சி வச்சு அவங்கள ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் நடவடிக்கை ஒரு ஆளை கைது பண்ணதா சொல்லுங்க. இவ்வளவுதான்.
இவ்வளவுதான் சார். அவங்களுக்கு நோக்கம் அது இல்லை சார். இந்து மதத்தை இழிவுபடுத்தணும், இந்து மத நம்பிக்கைகளை கெடுக்கணும். அதுக்குன்னு ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது கிறிஸ்தவ மிஷனரியினுடைய செயல் திட்டம். அது அதனால அதுக்கு அந்த ஜங்ஷன், அந்த செயல் திட்டத்தை வகுத்த இடம் ஈவேரா திடல். அங்கவே ஒரு மாலையை போட்டுட்டு இது பண்றாரு. நான் யாரு, உங்களுக்குள்ள வேலையை நான் செய்யறதுக்கு வந்திருக்கேன், அதனால நான் செய்யறேன்னு சொல்லிட்டு சேகர் பாபு டிக்ளேர் பண்ணிட்டு பண்றாரு. இதே மாதிரி ஆந்திராவில் நடந்தது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கேரளாலையும் ஒரு சம்பவம். அங்கே சபரிமலையில் அந்த பஞ்சாமிர்தத்துக்கு விநியோகப்படுற அந்த வெள்ளத்தில் ஹலால் செய்யப்பட்ட வெள்ளம் விநியோகம் செஞ்சுருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை அன்னைக்கு பாஜக முன் வச்சிருந்தாங்கல்ல. பாஜக மட்டும்தான் இந்துக்களுக்கு இந்த அநீதிகள் எல்லாம் கேட்கணும். பாஜக மட்டும்தான் கேட்க. அங்கே என்னது இருக்கு கேரளாவில்? கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். அவங்க என்னைக்கு சார் இந்து மதத்தை மதிச்சாங்க? இந்துக்களுடைய நம்பிக்கையில விளையாடுறதே தானே அவங்க. திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாரும் அதை தானே செய்துட்டு இருக்காங்க. கேரளாவில், ஆந்திராவில் என்ன இப்ப நடந்துச்சோ இதுதான் கேரளாவில். சபரிமலையில கொண்டு போய் அந்த கேடுகட்ட பொம்பளைகள் எல்லாம் கொண்டு ஏத்தல. அது யாரு பண்ணது? பினராயி விஜயன் தான். அதேதான் இது அரவணையில கொண்டு போய் இதை பண்ணாங்க. அதனுடைய ஹலால் எவ்வளவு பெரிய கொழுப்பு இது. இந்து கோயில் தெரிஞ்சவங்க ஏத்துனாங்களே. கேரளாவில் சுற்றுலா இதை நாங்க மேம்படுத்த போறோம்னு சொல்லிட்டு மாட்டிறைச்சியை ப்ரமோட் பண்ண கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட். மாட்டிறைச்சிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சுற்றுலாவை ப்ரமோட் பண்ண போறீங்க, அதுக்கு அவங்க வலைத்தளத்திலே சுற்றுலாத்துறையினுடைய அந்த வெப்சைட்ல போட்டு விட்டாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு இந்து நம்பிக்கையை சீன்ற வேலை, கெடுக்கிறது. அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா பண்ணிட்டே வரணும். தமிழ்நாட்டிலேயும் அதான் நடந்திருக்கு. தொடர்ந்து பண்றாங்களா இல்லையா சார்? வீடு வீடா போய் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் பண்றாங்களா இல்லையா? அது எவன் அந்த அதிகாரம் கொடுத்துருக்கான்? நீங்க உங்களுக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்கு, நீங்க பின்பற்றீங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க உங்க மதத்தை பத்தி போதிக்கிறீங்கன்னா நீங்க கிறிஸ்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு போதிங்க, அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. ஆனா என் வீட்டுல எதுக்கு சார் கொடுக்குறீங்க? நான் ஆஸ்பத்திரியில படுத்து நடக்கணும்னா அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எப்படி நீங்க அலோவ் பண்றீங்க? கவர்மெண்டினுடைய ஜெயில கூட விடுறாங்களா சார் ஜெபம் பண்றதுக்கு? இந்த ஜெபம் பண்றதுக்கு இவங்களெல்லாம் எதுக்கு விடுறீங்க சார்? கிறிஸ்தவ மிஷனரி கும்பல்கள் நடத்தக்கூடிய ஸ்கூல்ல நான் பகவத்கீதை எடுத்துட்டு போய் கொடுக்குறேன் சார், அனுமதிப்பீங்க? அது சரின்னு சொல்லுவீங்களா? நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய ஸ்கூல்ல எல்லாம் நான் கொண்டு கொடுக்குறேன், ஒத்துக்கிடுவீங்களா? நீங்க மசூதிக்கு முன்னாடி நின்று நான் அந்த இதுல உள்ள இந்து மதத்தினுடைய பெருமைகளை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தா ஒத்துக்கிடுவீங்களா? நீங்க வேளாங்கண்ணில கொண்டு போய் நான் கொடுத்தா ஏத்துக்கிடுவீங்களா? எந்த ஒரு முருகன் கோயில்ல கந்த சஷ்டி விழா கொடுத்தாங்க. அப்ப தட்டி கேட்டா உடனே நான் மதவெறின்னு சொன்னா சொல்லிட்டு போனேன் தானே சொல்ல முடியும்? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அதை சொல்லுங்க. பெரிய தப்பு தான். இதுதான் சார் இவங்களுடைய சித்தாந்தம். இது இந்து மதத்தை ஒழிக்கணும், மதம் மாற்றத்துக்கு வழி பண்ணணும். அதை தான் தமிழ்நாட்டிலையும் பண்ணிட்டு இருக்காங்க, ஆந்திராவிலையும் அதான் பண்றாங்க, கேரளாவிலையும் அதான் இந்தியா முழுக்க அதான் பண்றாங்க. எங்கெல்லாம் கிறிஸ்தவ காங்கிரஸ் ஆட்சி இருந்தா அங்கெல்லாம் இதான் பண்ணிட்டு இருந்தாங்க. சவுத்துல பாத்தீங்கன்னா இந்த 3 முக்கியமானது நீட்டா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதுக்கு தான் நீங்க அப்பா விளையாடி எங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி விளையாடி உயிரே போச்சுது. அதுக்கு பிறகு மகனுக்கு புத்தி வரல, வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்புல இவர் 5 வருஷமா எல்லாம் பண்ணாரு. எல்லாம் இந்து விரோத செயல்களாவே செய்துட்டு போனாரு. எவ்வளவு தூரம் அந்த வன்மத்தை காக்கணுமோ எல்லாம் காக்கி அதை கடைசியில இதுல லட்டுல கொண்டு போய் நீங்க மாட்டு கொழுப்பையும் பந்தி கொழுப்பையும் எல்லாம் தடவி விட்டுட்டீங்க, எல்லாம் சேர்த்து அங்க கொடுத்து. அப்ப அவ்வளவு இந்துக்காரனையும் அவமானப்படுத்துற செயல் தானே. திட்டமிடாம இது எப்படி நடக்கும்? எதுக்கு இதை பண்ணணும்? ஏன் பண்ணுனாங்க? அப்போ ஒரே ஒரு சப்ளையர் மட்டும் இதை பண்றான்னா இது என்ன காரணம்? அப்ப இதை அவ்வளோத்தையும் பண்ணுனாங்க. இதெல்லாம் பண்ணுனாங்க. இந்து விரோதத்துக்காக வேண்டி கிடைச்ச பரிசு தான் இந்த தடவை அவர் ஆட்சியை இழந்தது. எப்படி இழந்தாரு? அப்ப மிக மோசமான தோல்வியை சந்திச்சுட்டு தான் அங்க வந்திருக்காரு. இப்ப மறுபடி இதுவும் இப்ப வெளியே வந்திருக்கு. அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கு இதுதான் வரும். தமிழ்நாட்டில் இப்ப பண்ணக்கூடிய பாருங்க, இவங்க சனாதன ஒழிப்புங்கிற பேர்ல சனாதனம்னு இந்து தர்மம், இந்து தர்மத்தை எதுக்கெல்லாம் கூடாது ஒழிக்கணும்னு சொன்னவரை கொண்டு போய் துணை முதலமைச்சர் ஆக்க போறீங்க. அஜெண்டா என்னது உங்களுக்கு? நான் ப்ரௌடு கிறிஸ்டின் அவர் சொல்றாரு வெளிப்படையாவே. அஜெண்டா என்னது? கிறிஸ்தவ மிஷனரிகள் இப்ப உதயநிதி காருவை எப்படியாவது துணை முதலமைச்சர் ஆக்கிடணும்னு துடிக்கிறாங்க. திமுக காரன் இல்ல, துர்கா ஸ்டாலினோட கிறிஸ்தவ மிஷனரி கும்பல் துடிக்குது. அவரை கொண்டு போய் உள்ள மேல அடுத்த முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பாதை போட்டுட்டு இருக்காங்க. ஏதோ திமுக வெளிப்பக்கம் தோற்றத்துலதான் மு.க. ஸ்டாலினும் துர்காவும் இவங்க எல்லாம் செய்யறாங்க. அதுக்கு பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இவர் தான் முழுக்க திமுக இந்து மதத்தை தீவிரமா எதிர்க்கிற ஆளு இவர் தான். இவரு வேலை கொடுத்தீங்கன்னா அழிச்சிருவாங்க. கனிமொழி அவர்கள் ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க, திருப்பதி உண்டியலுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்புன்ற ஒரு கேள்வி அவங்க எழுப்பியிருப்பாங்க. அதான் இவங்க இந்து மதத்தை இழிவுபடுத்துறதுக்கு இவங்க வீட்டுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? இவங்க ஆட்சி தானே சார் நடக்கும். இப்போ இந்த நிமிஷத்துல நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல இவங்க வீட்டுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கீங்க? திருப்பதி உண்டியலுக்கு போட்டது இருக்கட்டும், அதை பாதுகாப்பு உங்களுக்கு எதுக்கு? உங்க ஆட்சி தானே நடக்கு. இங்க என்ன இந்த தலிபான்கள் ஆட்சியா நடக்குது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் கிடையாதுல. போய் எதுக்கு பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கீங்க?
மோசடி சார். அவ்வளவும் இந்து மதத்தை சீண்டணும், ஏமாத்தணும், இந்து மதத்தை இழிவுபடுத்தணும். இதை வச்சு அந்த அம்மா அது மட்டுமா பண்ணிச்சு. இதுக்கு மேல இன்னும் நிறைய பண்ணிச்சு இருந்து. இந்த கி வீரமணின்னு ஒரு சைக்கிள் திருடம் ஒருத்தர் உண்டுல, அவர் வந்து கண்ண பரமாத்மா வந்து இழிவுபடுத்தி அந்த ஆளு பேசிட்டு நடந்தாரு. இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து இந்து பண்டிகையில வந்து இதுக்கு முஸ்லீம் திருமண விழாவில் போயிருந்துட்டு இந்து சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் இழிவுபடுத்தி மந்திரங்கள் எல்லாம் கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசிட்டு நடந்தாரு. அவருக்கு ஓட்டு போட்டு வெக்கமே இல்லாம இந்துக்காரன் ஓட்டு போட்டு அவரை வந்து முதலமைச்சராக்கி வச்சிருக்காங்க. வேற அவர் என்ன சொல்றாரு, இவங்க தந்தையார் என்ன இந்துக்காரன் திருடனே சொல்லிவிட்டாரு. அது கிறிஸ்தவ பண்டிகையில கிறிஸ்துமஸ் விழாவில் போய் கேட்க தின்னமா அவங்க 4 வார்த்தையில வாழ்த்திட்டு போனோமான்னு இல்லாம அங்க போய் இந்துக்காரன் திருடன்னு சொன்னாரு. இதே தானே அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு மேல இருந்த ஒரு சிஎன் அண்ணாதுரை அடிய மீனாட்சி உனக்கதற்கடி வைர மூக்குத்தி களத்தடி கள்ளின்னு சொன்னால அவரு. கருணாநிதி என்ன மாதிரி சொன்னாரு, தில்லை நடராஜரன் சிதம்பரம் ஸ்ரீரங்கராஜனையும் வீரங்கி வாய் வைத்து பிளக்கின்ற நாள் என்னாலும் அந்நாளே நன்னாள் பொன்னாள்னு சொன்னால அவரு. என்ன கொடுமை இது. வாழ்க்கை ஃபுல்லா வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தியே பேசிட்டு இருந்தாலும் ஈவே ராமசாமி நாயகர் அவரை கொண்டு போய் எல்லா இந்து கோயில் வாசல்லையும் கொண்டு நட்டு வைக்கல கருணாநிதி. இதுக்கு பேர் என்னது? இந்து மதத்தை ஏன்னா எங்க சர்ச்சிலையும் கொண்டு வைக்க வேண்டியது, மசூதிலையும் வைக்க வேண்டியது, ஏன் வைக்கல? நாகூர்ல கொண்டு வச்சிருக்கலாம், வேளாங்கண்ணில கொண்டு வச்சிருக்கலாம். இது மாதிரி எல்லா சர்ச்சிலையும் கொண்டு வைங்க. வச்சிருந்தீங்கன்னா ரைட்டு. உங்களுக்கு வந்து அது எதுக்குன்னு கேட்குறேன், என்ன கருமத்துக்கு அதை வைக்கணும்னு கேட்குறேன். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையில போயிட்டே இருங்க. அப்படின்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாத மக்கள் தமிழர்கள், அதனால உங்களுக்கு ஓட்டு போட்டு எடுத்தாங்க, தேர்வு பண்ணாங்க. அதை வந்து நீங்க நல்லபடியா பயன்படுத்துவீங்கன்னு நினைச்சாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. இப்பவும் அதே கதை தான். கடைசியா ஏதோ வந்து அப்பா செய்த தப்புக்கு பரிகாரம் தேடுறதுக்கு கருணாநிதிக்கு மகன் மு.க. ஸ்டாலின் வந்து ஏதோ ஒரு பரிகாரத்தை தேடுவார் நினைச்சு ஓட்டு போட்டு உட்கார வச்சா மறுபடியும் இந்து விரோத இதைத்தான் இவங்க செய்துட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய தேர்தல் அதுக்கு முடிவு கட்டுவாங்க. பேருக்கு பின்னாடி சாதியை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க. உங்க பேருக்கு பின்னாடி சாதி போடாததுக்கு காரணம் ஈவேரான்னு நினைக்கிறீங்களா நீங்க? யாரு? நான் உங்க பேருக்கு பின்னாடி ஒரு விஷயம் நான் சொல்றேன். கனிமொழிக்கு பதில் சொல்லிட்டு வந்தா நல்லா இருக்கும். கனிமொழிக்கு இது எங்க வந்து சொன்னாங்க தெரியுமா? அதாவது நெல்லை தூத்துக்குடி நாடார் பரிபாலன சங்க அலுவலக கட்டடத்துல போய் சொன்னாங்க. கட்டட திறப்பு விழாவில் போய் சொன்னாங்க. அது என்ன விழா? நாடார் சங்க விழா. நாடார் சங்கத்துக்கு இந்த அம்மாவே எது கூப்பிட்டாங்க? இந்த தர்ம பத்தினிய நாடார் சங்க விழாவுக்கு எது கூப்பிட்டாங்க? இது நாடாரா? இது கனிமொழி நாடாரா? சொல்லுங்க. கூட போன ஆள் யாரு? அப்பாவை எது கூப்பிட்டாங்க? அந்த ஆளு நாடாரா? நாடாரே கிடையாதுங்க. மதம் மாறிட்டான்னாலே ஜாதி கிடையாது, மதம் மட்டும்தான் உண்டு. அது பிறகு இந்து மதத்துல மட்டும்தான் ஜாதி இருக்கு. இந்துவாக இருக்கிறது வரைக்கும் தான் நாடாரு சாம்பார் மற்ற ஜாதியெல்லாம் பன்னீர் எல்லாம் சொல்ல முடியும். எப்ப ஒருத்த மதம் மாறி போயிட்டானா அதுக்கு பிறகு அவன் கிறிஸ்தவன், அவ்வளவுதான். முஸ்லீமா போனா முஸ்லீம், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு எப்படி நாடார் அப்பாவை வந்து நாடார்னு சொல்லிட்டாரு? நாடார் சங்கத்துல அவரை எப்படி சேர்த்தாங்க? நாடார் சங்கத்துல எப்படி சேர்த்தாங்க? கனிமொழி எப்படி கூப்பிட்டாங்க? விழாவுக்கு எப்படி கூப்பிட்டாங்க? விழாவில வந்து நாடார் சங்க விழாவில வந்து நாடார்னு நீ போடாதேன்னு அந்த அம்மா சொல்லிட்டு போகுது. ஒருத்தருக்கும் ரோசமே வரல. உப்பு போட்டு ஒரு நாடாரும் சாப்பிடவே இல்லையா? அதெல்லாம் போயிட்டாது. சாதிய பேர் போடாதீங்கன்றதான் நான் சொல்றாங்க. ஆமா, ஜாதி சங்கம் தானே சார் அது. ஜாதி சங்கம் என்ன சங்கம்? அது நாடார் சங்கம் சார். அது சங்கமே நாடார் சங்கம் தான். நாடாரே எடுத்துருங்க, அப்புறம் என்னது வெறும் சங்கம் தானே இருக்கும். அதை ஒத்துக்கிறாங்களா? அப்போ கனிமொழி சொன்னதை ஏத்துக்கிறாங்களா இவங்க? நாடார் சங்கத்துல போய் நாடார்னு போடாதுன்னு சொல்லுது. அதுக்கு கூட்டிட்டு வந்து அப்ப திட்டமிட்டு அதுக்கு தானே கூட்டிட்டு வந்துருக்காங்க. இந்து மதத்துக்கு அழிக்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர், நாடார் சங்கத்தை அழிக்கிறதுக்கு ஒரு கனிமொழி. இல்ல நாடார் சங்கத்தை பயன்படுத்தி இந்துக்களாக இருக்கக்கூடிய நாடார் அல்ல கிறிஸ்தவங்களாக மதம் மாத்துறதுக்கு இந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. உண்மையான குற்றச்சாட்டு இது. நாடார் சங்கம் என்ன வேலை பார்த்துட்டு நடக்குன்னு நினைக்கிறீங்க? நாடார் சங்கத்துல எப்படி சார் நீங்க வந்து மதம் மாறி போன ஆளை சேர்த்துக்கிட்டீங்க? அது சொல்லுங்க. பத்திரகாளிய கும்பிடாதவன் எப்படி சார் நாடார்? அது சொல்லுங்க. நீங்க இசைக்கு அம்மைய கும்பிடாதவன் எப்படி நாடாரா இருக்க முடியும்? சொல்லுங்க. சுடலமாடன கும்பிடாதவன் ஏத்துக்காதவன் எப்படி நாடாரா இருக்க முடியாது? சொல்லுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு சொல்றேன். நம்ம தாத்தா இல்லைன்னா அவங்க அப்பா காலத்துல வாழ்ந்த ஒரு வாழ்ந்தாரு, பிறந்து அப்புறம் அவதாரம் எடுத்தவர் தான் வைகுண்டர். ஐயா வைகுண்ட சாமி அவர் தான். அவர் வந்து நாடார் குலத்துல தான் அவருக்கு உதயமானார், தோன்றினார். நீங்க நாடார்னு சொல்லவே அவரை தானே கும்பிடணும். நீங்க எப்படி இயேசு கிறிஸ்துவ கும்பிட்டீங்க? நீங்க ஒரு விஷயத்த நீங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து எப்படி நாடாரா? அவர் செய்த தொழில் அடிப்படையில பாத்தீங்கன்னா அவர் வந்து கோனார்னு சொல்லணும். ஆடு மேய்ச்சார்ல, அப்ப அவர் கோனார் தானே சொல்லணும். யாதவா கோனாரு இப்படிதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம அதுக்கு வேண்டி யாதவா சமுதாயத்தை நம்ம பேசல. இந்த அடிப்படையில நான் சொன்னா நீங்க அவரை நாடாரு இல்லைன்னு சொல்லலாம். கரெக்ட் தானே? எதுக்கு நீங்க வந்து அவரை போய் கும்பிட்டு அவரை போய் தூக்கிட்டு தெரியுறீங்க?
மதம் மாறி அங்க போனதும் போயிட்டீங்க. அங்க போய் நின்றுட்டு சர்ச்சில் போகும்போது கிறிஸ்தவன், வெளியே போகும்போது கிறிஸ்தவன், இந்த பக்கம் வந்தா நாடார். அது என்ன பித்தலாட்டுன்னு கேட்கிறேன். பத்திரகாளியும் கும்பிட மாட்டீங்க, அந்த பண்பாடையும் ஏத்துக்க மாட்டீங்கிற. இந்த நாடாருக்கு என்னெல்லாம், அதாவது நாடார் சமுதாயத்துக்கு என்னெல்லாம் உண்டுமோ அதை அவ்வளோத்தையும் தூர போட்டுட்டீங்க. இந்த மூணு முடிச்சு போடுறத கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டீங்க. இதெல்லாம் என்னது? மதம் மாறினதுனால வந்து கேடு சார். நாடார் சமுதாயத்துல 3 முடிச்சு போடணும் சார் இந்துக்காரன். அதான் இந்து தர்மம், அதான் நம்ம கலாச்சாரம். நாசம் பண்ணி விட்டாங்களா சார்? கொக்கி போட்டுட்டு தெரியறாங்க சார். இவனுவன் தாலி கட்டுறதுக்கு கொக்கி போட்டுட்டு கிடக்கணும். அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? காரணம் என்னது? மதம் மாறினது. இந்துவா இருக்கிறது வரைக்கும் அதெல்லாம் பயன்படுத்தினாங்க. மதம் மாறி போன பிறகு நீ இதவே பண்ணுன்னு சொல்றான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். முகமது நாடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரார். எங்க தாத்தா நாடார், எங்க அப்பா காலத்துல மதம் மாறிட்டோம், ஆனா நாங்க நாடார் வம்சத்துல இருந்து வந்த ஆளுதான், எங்களையும் நாடார் சங்கத்துல சேருங்கன்னு கேட்கிறார். கரிக்கோல் நாடார் சேர்த்துருவாரா? நாடார் சங்கத்துல சேர்த்துருவாங்களா? முடியாது. இல்ல வேற ஏதாவது ஒரு நாடார் சங்கத்துல சேர்ப்பாங்களா? ஏன் சேர்க்க மாட்டாங்க? அப்பா வந்து இல்ல, இப்பவே அப்பா வந்து இந்துவா இருந்து கிறிஸ்தவரை மதம் மாறினவர், அவரை மட்டும் நாடார் சங்கத்துல எப்படி சேர்த்தீங்க? எந்த அடிப்படையில சேர்த்தீங்க? நாடாரா இருந்து நாடாருக்கு பிறந்தவன் தான். நாடாருக்கு பிறந்தவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவன் முஸ்லீமா மாறிட்டான், சேர்க்க வேண்டியது தானே? உங்க பொண்ணையும் கட்டி கொடுங்க அதுக்கு, அவருக்கு. அதுதானே முறை. தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய முஸ்லிம்கள் வந்து நாடார்ல இருந்து நாடார் வம்சத்துல வந்தவங்க தான். அவங்களையும் சங்கத்துல சேருங்க. அவங்கள மட்டும் ஏன் சேர்க்க மாட்டாங்கிறீங்க? அவ்வளவு மோசடி. இந்த நாடார் சங்கங்கள் எல்லாமே 1-2 தவிர அத்தனும் இந்த மதமாற்ற கும்பலுக்கு விலை போனவங்க. வெளிப்படையே சொல்லலாம் சார். பனையாரி வம்சத்துல வந்தவன் நான் சொல்றேன் சார். ஒரு பனையாரி, எங்க அம்மாவுக்கு அப்பா பனையாரி, பனையாரி வம்சத்துல தான் நம்ம வந்திருக்கோம். அதனால வந்து நான் சொல்றேன், என்ன கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. நான் கேட்கிறேன், கனிமொழியை எந்த அடிப்படையில நீங்க நாடார் சங்கத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க? நாடாரை எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சங்கத்தை கலைக்க போறீங்களா, தொடர போறீங்களா? அதுக்கு நீங்க இப்ப நிர்வாகிகள் பெரிய ஆட்களா சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. மொத்த நாடார் சமுதாயத்துக்கு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க. கனிமொழிக்கு வந்து முதலாவது கருணாநிதி வந்து கனிமொழிக்கு வந்து முதல் கல்யாணம் எங்க பண்ணி கொடுத்தாரு? சிவகாசி நாடாரு கல்யாணம் முடித்தாரு. ஒழுங்கா வாழ்ந்துச்சு அந்த அம்மா. வாழ்ந்திருந்தா கூட நீங்க ஒரு லாஜிக் படி நம்ம நாடாருக்கு பொண்டாட்டிங்கிற அடிப்படையில எடுத்துக்கலாம். இல்ல, அப்பா எந்த சமூகமோ பொண்ணும் அந்த சமூகத்தில் தானே வருவாங்க. அப்பா என்ன சமூகம் இருக்கு? கனிமொழிக்கு அப்பா நாடாரா? அவரே வந்து ஒரு பித்தலாட்டம் பண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு கரெக்டான ஜாதி என்னன்னா சின்ன மேளம். ஆந்திராவில இருந்து வந்த கும்பல் இது. சின்ன மேளம் ஜாதி மொத்தத்துல தமிழ்நாட்டுல ஒரு 10,000 கூட தேரல. இது அவரு நான் முதலமைச்சரா இருக்கும்போது நடந்த விஷயம். அப்ப அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தாரு. பெரிய மேளம் எண்ணிக்கை கொஞ்சம் நிறைய இருக்கு. சின்ன மேளம் பெரிய மேளம் எல்லாம் சேர்ந்து இசை வேளாளர் ஒண்ணு கொண்டு வந்தார். இந்த பிள்ளைமாருடைய உரிமை, அவங்களுடைய ஜாதி அடையாளத்தோட கொண்டு வந்தார். இசை வெள்ளாளர்னு இருக்காங்கல்ல, அதை தூக்கிட்டு வந்தார். அதுல ஒரு எதிர்ப்பு இன்னமும் அது மறையாம இருக்கு. இந்த மாதிரி கருணாநிதி அன்னைக்கு ஒரு பித்தலாட்ட முதலமைச்சருங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாம் பண்ணிட்டு நடந்தார். அவ்வளவுதானே, வேற ஒரு வேலையும் பார்த்தார். இசை வேளாளர்கள்னு சொல்லி அங்கங்கெல்லாம் சங்கத்தை உருவாக்க வச்சார். நல்லா நோண்டி பாருங்க வரலாறுல, அது இருக்கு. ஒண்ணு சங்கத்தை ஏற்படுத்த வச்சார். கனிமொழி சொல்ல வேண்டியதானே அவங்க அப்பாட்ட, எதுக்குப்பா நீ வந்து இசை வேளாளர் சங்கம், ஜாதி சங்கத்துல எதுக்கு நீங்க வந்து உருவாக்குனீங்கன்னு கேட்க வேண்டியதானே? அந்த ஜாதி சங்கத்துல உள்ள ஒரு நிர்வாகி தான் துர்கா ஸ்டாலினுடைய சகோதரர். அவர் தான் கே நகர்ல உள்ள இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில முக்கியமான டாக்டரா இருந்தார். அவர் தான் செந்தில் பாலாஜிக்கு அடைப்பு இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்தார். நல்லா தோண்டி பாருங்க, அவர் வந்து அந்த சங்கத்துல தான் இருந்தார், நிர்வாகியா உள்ளவர். என்ன சொல்ல போறிய? கனிமொழி இங்க வந்து நாடார் சங்கம் இருக்க கூடாதுன்னு சொல்லுது. ஆனா அங்க அந்த சங்கம் எல்லாம் இருக்கலாமா? இல்ல, நாடார்னு பேர் போடல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதே வேலைதான் பார்த்தாங்க. வாவு சிதம்பரம் பிள்ளை வெட்டி விட்டாங்க. அவங்க காலத்துல போட்டது சார், அது அவங்க காலத்துல போட்டது சார். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இவர் ஈவேரா வந்து வந்ததுனாலதான் நீங்க எல்லாம் வந்து உங்க பேரெல்லாம் போடாம இருக்கீங்கன்னு நீங்க கேட்டீங்க. பேர் போடுறது வேற என்ன தனிப்பட்ட ஒரு விஷயமா தான். நம்ம வந்து அது தேவையில்லை, நான் போடல, போடுறவங்க போட்டு போறாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் அதை போடாம விட்டேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கருணாநிதி ஈவே ராமசாமி நாயக்கருக்கு பேர்ல ஒரு படம் வந்துச்சுல, தந்தை பெரியார். ஆமா, அதுக்கு தெலுங்கு வெர்ஷன் ஒண்ணு அதுக்கு டப் பண்ணி தெலுங்குலயும் வெளியிட்டாங்க. இந்த ஒரு வீரமணி தான் அதுக்கு ப்ரொடியூசர். பணம் வந்து நம்ம பணம் 96 லட்சம் ரூபாய் இதை கொடுத்தாரு கருணாநிதி. கொடுத்துதான் அதை தயாரிக்க வச்சு எடுத்து இவங்க பண்ணாங்க. தெலுங்குல அந்த படத்துக்கு டைட்டில் சொல்லுங்க, ஈவே ராமசாமி நாயக்கர். எங்கன ஒழிச்சாரு ஜாதிய? 1959 வரைக்கும் ஈவே ராமசாமி நாயக்கர் தானே அவர் கையெழுத்த போட்டிருக்காரு, அவர் எழுதியிருக்காரு. பேரே அப்படித்தானே எழுதி, கையெழுத்த போட்டுருங்க, பேரே அப்படித்தானே சார் எழுதினாரு. 1959 வரைக்கும் நாயக்கருங்கிறது அவர் விடலையே. அவர் எப்படி ஜாதி ஒழிச்சாரு?
என்ன ஜாதியை ஒழிச்சாரு அதை சொல்லுங்க. கனிமொழி ஜாதியை ஒழிக்கணும். இப்ப அப்படித்தானே மகனை கொண்டு போய் ஏதாவது இந்த அடித்தட்டு மக்களா இருக்காங்கல்ல, அதாவது பட்டியலினத்துல கீழே இருக்காங்கல்ல, இன்னும் வெளிப்படையா சொல்றதுன்னா இந்த சக்கிலியர்னு ஒரு சமுதாயம் இருக்குல்ல, இல்ல குழுவர்னு ஒரு சமுதாயம் இருக்குல்ல, கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. அதுல இருந்து பொண்ணு எடுக்க சொல்லுங்க மகனுக்கு. இன்னைக்கும் அந்த திமுக எம்பி, முக்கியமான எம்பி டிஆர் பாலு, அவருடைய பேருக்கு பின்னாடி தேவர் என்ற பேரை போட்டு வச்சிருக்காரு. அதை கேட்க சொல்லுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் திரு ஆரூரான் சக்கரை ஆலையை வாங்கி சாராயாலையை மாத்தி இப்ப சாராயம் காய்ச்சிட்டு கிடக்குறாங்க. அதை போய் கேட்க சொல்லுங்க. எல்லாரும் ஜாதி பேர் இருக்கையில இவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? வச்சுட்டு போறாங்க, யாரு வேணாலும் இருந்துட்டு போறாங்க. உங்களுக்கு ஜாதி பிராமணனுக்கு மேல துவேஷம் பண்ணிட்டு கிடக்குறீங்க. ஆனா அங்க இருந்து ஒரு பாப்பனை தான் கூட்டிட்டு வந்து வைக்கிறீங்க. பீகாரி ஒரு பாப்பனை, பிரசாந்த் கிஷோர்னு ஒரு, அவர் யாரு சார்? பிராமணன். அவரை எது கூட்டிட்டு வந்தீங்க நீங்க? உங்களுடைய அக்கௌண்டன்ட், பெரிய லீடிங் லாயர், எல்லா புண்ணாக்கும் வந்து பிராமணன்ல போய் கூட்டிட்டு தெரியுங்க. ஏன் கூட்டிட்டு தெரியுங்க? அது அவ்வளவு எசி சார். அவ்வளவெல்லாம் வேண்டாம் சார். துர்கா ஸ்டாலின் அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய பூஜைக்கு நீங்க அந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சர் ஆகலாம்னு சொல்லி நீங்க தானே உருவாக்குறீங்க. அதுல உள்ளவங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல வந்து பூஜை பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, யாமம் பண்ணுங்க, என்னத்தையும் பண்ணிட்டு போங்க. எதுக்கு நீங்க பிராமணனை கூட்டிட்டு தெரியுறீங்க? அப்ப பிராமணன் பண்ணாதான் அது நல்லா இருக்கும்னு நீங்க நம்புறீங்க. ஆனா நாங்க கோயிலுக்கு போகும்போது அங்க வந்து பிராமணன் இருக்க கூடாது பூஜாரியா. இதுக்கு பேரு தான் சமூக நீதியா? நம்பிக்கை சம்பந்தப்பட்டது சார். நம்பிக்கைக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? எல்லா மதத்துக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைப்படி இருந்துட்டு போறாங்க. உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வெளியே போங்க.